பாகவத கதை கேட்டிடுவோம், ராகதாளத்துடன் பாடிடுவோம், சோகமோக படமாட்டோம், நகரிகமாய் பழகிடுவோம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம், கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். உலகத்தில் நாம் எத்தனை பேர் இருக்கோமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். ஒவ்வொரு பண்ணுறதும் அவாவாளுக்கு, ஒவ்வொருத்தர் பண்ணுறதும் அவாவாளுக்கு சரி அப்படின்னு படும். ஆனால் நன்னா ஒரு ஞானி, ஒரு குருநாதர், ஒரு மகான், அவர்கள் எல்லாமே அறிந்தவர்கள் இல்லையா? உலகத்தில் சர்வமும் தெரிஞ்சவர். அந்த குருநாதர் வந்து சொல்லும்போது இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகான் வந்து இப்படி பண்ணு, இப்படி இரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்? ஒரு கால் அது இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அப்படி தோன்றதுக்கு காரணம், ஒரு கால் அது தப்பாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சது தானே சரியாக இருக்கும், இப்படி பண்ணால் தானே சரிப்பட்டு வரும், ஒரு காலம் அவருக்கு தெரியலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான். குருநாதர்கிட்ட எப்படி இருக்கணும், மகான்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, யஸ்ச மூடதமோ லோகே யஸ்ச புத்தே பரம் கதஹ தா உபௌ சுகமேதேதே க்ளிஷ்யத்யந்தரிதோ ஜனஹ. அவர் சர்வமும் தெரிஞ்சவர் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுடணும் முதல்ல மகான்களிடத்தில். விஸ்வாசோ குருவாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்வ பாவனா அப்படிங்கிற ஒரு திருட விஸ்வாசம் அவரிடத்தில் வச்சுட்டு, நன்னா விஷயம் தெரிஞ்சவர், எல்லா சாஸ்திரங்களும் அத்தியனம் பண்ணவர் அப்படின்னா அவர் சொல்கிற வாக்கியம் அனுசந்தானம் பண்ணிப்பான். இந்த சாஸ்திரத்தில் இருக்கிறது தானே குருநாதர் சொல்கிறார், அவர் சொல்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது புரியும். அதனால் நல்ல பண்டிதனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்றுமே தெரியாத பாமரன் இருக்கான் இல்லையா, அந்த ஒரு பாமரனுக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிற பாவம் அவருக்கு மனசில் இருக்குது. அதனால் இப்போ சாமி சொல்கிறார், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், கண்ணை முழிண்டு பண்ணிடுவோம் அப்படின்னு போயிடுவான். ஆனால் அறகுறையாக தெரிஞ்சுண்டு என்ன போல் இருக்கிறவா பல பேர் இருப்போம் இல்லையா? அவளுக்கு என்ன தோணுமுன்னா, ஓ அவர் இப்படி சொல்லியிருக்கார், அவருக்கு தெரியாமல் இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு அது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணாலும் அறகுறையோட மனசோட பண்ணுறது. ஒன்றுமே மருத்துவம் படிக்காத, டாக்டர் விஷயங்கள் ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண வியாதி வந்த ஒரு மனுஷன் டாக்டர்கிட்ட போய் டாக்டர் சொல்கிறது சரியா தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரன் ஒரு வாத்தியார் சொல்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு சிஷ்யன் இப்போ தான் படிக்க வந்திருக்கான், வாத்தியார் நல்லா படிச்சுட்டு வந்தவர், நீங்கள் சொல்கிறது சரியா தப்பா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறது இல்லை தப்பு அப்படின்னு பேச முடியுமா? எல்லாம் படித்தவர் இல்லையா, வாத்தியாருக்கு தெரியாதா, அந்த டாக்டருக்கு தெரியாதா என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு? அப்போது குருநாதர் சர்வம் அறிஞ்சவர் தானே. அப்போது என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே தெரியாதவனை போல் பேசாமல் கண்ணை மூடிட்டு பண்ணிட்டு போயிடணும். இல்லை எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அவர் சொல்கிறது எவ்வளோ சத்தியமாக இருக்க பற்றியா அப்படின்னு போகணும். இந்த 2 பேர் தான் உலகத்தில் சௌக்கியம் அடையறா. கிளிஷ்யதி அந்தரிதோ ஜனஹா. நடுவில் இருக்கிறவன் தான் எப்பொழுதுமே கஷ்டப்படுறான் அப்படின்னு பாகவதம் சொல்கிறார். இது அழகாக சுபாஷிதத்தில், நீதி ஸ்லோகத்தில் பர்த்ருஹரி அப்படிங்கிற ஒரு மகான் சொல்கிறார். அக்ஞ சுகமாராத்யா சுகதரமாராத்யதே விசேஷஜ்ஞः ஞானலபதுர்விதக்தம் பிரம்மாபி தம் நரம் நரஞ்சயதி. ஒரு அக்ஞன், ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரன், ஒரு முட்டாள் பரம சந்தோஷத்தை கொடுப்பான். அவன் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவான், கேட்டுட்டு போயிடுவான். நன்னா தெரிஞ்சவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே பண்ணிட்டு போகிறார். ஒரு கால் சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. இந்த அறகுறையாக நடுவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கான்னு பார்த்தியா, அவன்தான் பிரம்மாவே, படைச்ச பிரம்மாவே இறங்கி வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பிரம்மாவையும் சந்தேகப்படுவானா, பிரம்மாவாலையும் இவனை திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.